ஒருவேளை ஆடுவானுங்களோ? அதெல்லாம் ஆடாடுன்னு ஆடுவானுங்க, ஆனா ஸ்டேஜில் ஆட மாட்டானுங்க. மதனும் ராக்கியும் நல்ல டான்சர்ஸ் இல்ல. சொன்ன போன வருஷம் எங்க ஸ்கூல் டேல என் கூட மதன் தான் ஆடினது. எங்களை விட நல்லா ஆடுவானா? இப்படி கேட்டா என்ன சொல்றது? தைரியமா உன்னோட ஒப்பீனியனை சொல்லு. என்னை விட நல்லா ஆடுவானுங்களா? அப்போ ஆட மாட்டானுங்களா? அந்த சைலன்ஸுக்கு அர்த்தம் ஆடுவானுங்கன்றது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில. திறமையை தாண்டி அதை எவ்வளோ தூரம் நேசிக்கிறோம்னு ஒன்று இருக்கு. அப்படி பார்த்தா நீ கொஞ்சம் பெஸ்ட் தான். அது இவ்வளோ தூரம் யோசிச்சு சொல்ல வேண்டிய மேட்டரே இல்லை. எனக்கு தெரியும் ஐ அம் த பெஸ்ட்னு. அதுல எங்களுக்கும் டவுட் இல்ல, நீ பெஸ்ட் தான். அப்புறம் அவனுக்கு நல்லா ஆடுவானுங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு மச்சான் டார்ச்சர் ஆகுற? எதிரியை கம்மியாட போகிறது தப்பு. அதிகமா எடை போட்டு கோட்டை வர்றது அதை விட பெரிய தப்பு. இந்த தர்ம யுத்தத்துல பிரியா யார் பக்கம்? அவதான் நம்ம பக்கம்னு சொல்லி வந்துட்டால, அப்புறம் ஏன்டா குட்டையை குழப்புற? வந்துட்டா சரி, இருந்தாலும் அவனுங்க சவால் விட்டப்ப பிரியா அவனுக்கு தான் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. ஆமாடா, ஃபீல் பண்ணா. ஐயோ பாவம், அவனுங்க இந்த போட்டியில தோக்க போறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணா. இல்ல பிரியா? பாரு, நீ சப்போர்ட் பண்ணதுல அவளே சிரிக்கிறா. சொதப்பிட்டிய பிரியா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நீ எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ற. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அதுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் உங்க டீம் தான். உங்களுக்காக நான் என்னோட ஃபுல் எஃபர்ட் போடுவேன், அவ்வளவுதான். பிரியா, இந்த பசங்க சப்பா மேட்டர். நாங்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல ஜெயிக்கணும், அதுக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். அதான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா உண்டுன்னு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு பேட் லக் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில தட்டி பறிச்சிருது. இந்த வாட்டி வி வாண்ட் டு ப்ரூவ். அதுக்கு உன்னோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு எங்களோட ஒர்க் பண்ணுவியா? முடியுமா? எந்த ஒரு விஷயம் எங்கள் டீமில் மிஸ் ஆச்சோ அது உம்முழுமா இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் பிரியா, சப்போர்ட் அஸ். இனிமே போட்டின்னு ஒன்று நடந்தா அதுல நம்ம ஸ்கூல் மட்டும் தான் ஜெயிக்குது. ஐ எம் ஆன் யுவர் சைட் அண்ட் ஐ வில் புட் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பிரியா. வெல்கம்.